அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் எனும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புனித ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து வணக்க வழிபாடுகளிலே முழுவதுமாக ஈடுபட்டு இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு காலத்தில் நாம் ஈடுபட்டிருந்த வணக்க வழிபாடுகளையும் பிடித்த நோன்பையும் வல்ல அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். புனித ரமலான் மாதம் நிறைவு பெற்று ஷவ்வால் பிறை 1 தொடங்கியிருக்கிறது. இதுதான் ஈகை திருநாளாக நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம். ஈதுல் ஃபித்ர் என்கிற பதத்திற்கு ஈகை திருநாள் என்று உலமாக்கள் அவருக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஈந்து வாழ்வதுதான் இந்த பெருநாளின் முக்கிய அம்சமான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாதார்க்கு, வறுமையிலே வாடக்கூடியவர்களுக்கு, ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி அவர்களையும் மகிழ்ச்சி பெருக்கில், ஆனந்த பெருக்கில் ஆழ்த்திடச் செய்வதற்கு நம்மால் இயன்ற பங்களிப்பினை தாராளமாக வழங்க வேண்டும் என்கிற பாடத்தை தான் இந்த ஈகை திருநாள், ஈது பெருநாள் நமக்கு கற்றுத்தருகிறது. புனித ரமலான் மாதத்தை நிறைவுபடுத்தி இப்பொழுது பெருநாள் கொண்டாட்டம் என்கிற ஆனந்த பெருக்கில் நாம் எல்லாம் இருக்கிறோம். உடலின் புற உறுப்புகளை தூய்மைப்படுத்தி புத்தாடைகள் அணிவது மாத்திரம்தான் கொண்டாட்டமா, பெருநாளா என்றால் இல்லை. உள்ள உணர்வுகளிலே தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி அகத்தூய்மையை உருவாக்கி இஸ்லாமிய அறநெறி பண்பாடு நமக்கு எத்தகைய வாழ்வியலை கற்றுத்தந்திருக்கிறதோ அந்த ஒழுக்க மாண்புடை மிக்க வாழ்வியலை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்கிற முக்கியமான பாடத்தை தான் இந்த ரமலான் மாதம் நமக்கு படிப்பினையாக தந்திருக்கிறது. அதனை ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல, வாழ்வியல் நெடுகிலும் நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய அம்சம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை மிக மிக எளிய முறைகளாக இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் கவனத்தோடு பின்பற்றக்கூடிய வழிமுறையில் நாம் இல்லை என்பதுதான் நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லக்கூடிய தகவல். ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ்வது என்பது நல்ல மனிதனாக வாழ்வது. நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த, வாழ்ந்து அழகிய முன்மாதிரியாக நமக்கு காட்டித்தந்த வாழ்வியல் முறையை அப்படியே பேணி ஒழுகி வாழக்கூடிய நல்லொழுக்க சீலர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவரிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமாக தான தர்மங்கள் வழங்குவதில் நாம் அதிகமான கவனம் எடுக்க வேண்டும். மிகப்பெரிய செல்வந்தர்கள், செல்வாக்குடையவர்கள், அதிகமான சொத்துக்களுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல. வல்ல அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை, அவனுடைய நியாமத்துகளை பல்வேறு படித்தளங்களிலே, பல்வேறு தகுதிகளின் அடிப்படையிலே அவன் நாடியவர்களுக்கு அவன் நாடிய அளவிலான வகையிலே வழங்கியிருக்கிறார். எனவே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், செல்வத்தில் நடுத்தர வர்க்கத்தினராக இருந்தாலும், சாதாரண வருமானத்திலே வாழுகின்ற கடைநிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும், அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அண்டை வீட்டார், அருகிலுள்ளோர், நம்முடைய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார், ஊர் மக்கள், சமூகம் என்கிற
ஒரு விரிந்த பார்வையிலே நம்மால் இயன்ற வரையிலும் ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்கள், எளிமையிலே வாழக்கூடியவர்கள், வறுமையிலே உழன்று கொண்டிருப்பவர்களை அடையாளம் கண்டு நாமே அவர்களுடைய இல்லம் தேடி சென்று தான தர்மங்களை வழங்குவது என்பது மிக மேம்பட்ட ஒன்றாக இருக்க முடியும். வல்ல அல்லாஹ் அத்தகைய மன உறுதியையும் மன வலிமையையும் தாராள மனப்பான்மையையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்கிற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே மிகவும் ஆழமாக அழுத்தமாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இப்போது மிக பெரும் சவால்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்று என்பது உலகளாவிய அளவிலே மிக விரிவாக பரவி உலக நாடுகளையே, உலக மக்களையே அச்சுறுத்தி எல்லா நிலைகளிலும் எல்லோரையும் முடக்கி போட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போதைய சவால் நிறைந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரையும் இது பாதித்திருக்கிறது. சாதாரண சாமானியர்களிலிருந்து மிகப்பெரிய அளவில் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் என்று எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடியவர்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட உலகின் பகுதி என்று இல்லாமல் உலக நாடுகள் முழுவதுமாக எல்லோரையும் பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதனை ஈமானின் முழுமையான அந்த உணர்வோட்டத்தோடு நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சபூர் செய்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிவகைகளை ஆய்வு செய்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும். அந்தந்த நாட்டு அரசாங்க ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், சுற்றுப்புற சூழ்நிலையை வகுத்து தரக்கூடிய அதிகாரிகள், இவர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு, மருத்துவர்களுடைய கலந்து ஆலோசிப்பதை கொண்டு நம்முடைய சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், இதிலே இறைவன் ஒரு பாடத்தை நமக்கு பயிற்சியாக தந்திருக்கிறான் என்பதனையும் உணராமல் விட்டுவிட முடியாது. எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகார பீடத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் அதிகார மயக்கத்தில் தான் நினைப்பதையெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் சில நொடி பொழுதுகளிலேயே உலகையே ஆட்டி வைத்து முடங்கச் செய்யக்கூடிய, நம் கண்களால் காண முடியாத ஒரு தொற்றின் மூலமாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், உலக மாந்தருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை அதில் இருக்கிறது. எதை எடுத்தாலும் நான் தான், நான் நினைப்பதுதான், நான் என்ன எண்ணுகிறேனோ அதுதான், இது என் மூலமாகத்தான் நடக்கிறது, என்னுடைய திறமையால் தான் இது முடியும் என்றெல்லாம் மனிதனுடைய அகம்பாவம், ஆணவம் தலை தூக்கி இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்களை, பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியிலே எல்லோரையும் நன்கு உணரச் செய்யக்கூடிய வகையில் இந்த தொற்று, கொரோனா நோய் தொற்று உலகையே முடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒன்று. இறைவன் குன் ஃபயக்கூன், ஆகுக என்றால் அது ஆகிவிடும். எனவே உலக மாந்தருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இந்த கொரோனா தொற்று நோய் வரப்பெற்றிருக்கிறது என்றுதான் நாம் எண்ண வேண்டும். இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், நம்முடைய இதயத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஆணவம், அகம்பாவம், பெருமை போன்ற பொறாமை, மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களிடத்தில் நம்பிக்கை துரோகம் செய்வது, கொடுத்த வாக்குறுதியை மீறுவது, அதிகார போதையிலே மமதையிலே இருந்து கொண்டு கீழே இருப்பவர்களை வஞ்சிப்பது, அண்டை வீட்டாரை எப்படி வேண்டுமானாலும் நடத்துவது,
நமக்கு நட்புறவிலே இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட வலிமை குறைந்தவர்களாக இருந்தால் எப்படியும் அவர்களை ஆட்டுவிக்கலாம் என்று எண்ணுவது, கொஞ்சம் பண வசதி, செல்வம், செல்வாக்கு என்று வந்தவுடனேயே சமூகத்தில் நான் தான் பெரியவன், நான் தான் அதற்கு தலைவன், நான் தான் அதற்கு உரியவன் என்று பெருமை பேசிக்கொண்டு திரியக்கூடிய பல பேர்களுக்கெல்லாம் இறைவன் நினைத்தால் தனிப்பட்ட முறையில் என்று மாத்திரமல்ல, உலகளாவிய அளவிலும் கூட ஒரு நொடிப்பொழுதில் உண்மையை உணரச் செய்யக்கூடிய அளவிற்கு ஆக்குவான் என்பதற்குரிய ஒரு நல்ல சாட்சியமாகத்தான் இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் இப்பொழுது நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளுக்கு மத்தியில் நான் தான் மிகப்பெரிய வல்லரசு, நான் தான் ஏவல் செய்யக்கூடியவன், நான் சொன்னால் அவர்கள் படிந்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நாடாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவின் அதிபர் கூட இப்பொழுது வணக்க வழிபாட்டு முறைகளிலே இனிமேலும் தாமதம் இருக்க வேண்டாம், எல்லோரும் வணக்கத்தலங்களுக்கு செல்லுங்கள், இறைவனை வணங்கி வழிபட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது, எனவே ஊரடங்கு என்று நாடெங்கிலும் இருந்தாலும் கூட சமூக இடைவெளியை பயன்படுத்தி முறையாக பின்பற்றி வணக்க வழிபாட்டு தலங்களிலே சென்று இறைவனை வணங்குங்கள், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அமெரிக்க அதிபர் இன்றைக்கு வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிப்பு செய்து அமெரிக்க நாட்டில் பரவலாக எல்லா வணக்கத்தலங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி வந்திருக்கிறது. இதுவரையிலும் அமெரிக்க அதிபர் ஒருவர் வணக்கத்தலங்களை பற்றிய கவலை உணர்வோடு எல்லா வணக்கத்தலங்களும் திறக்கப்பட வேண்டும், மக்கள் அங்கு சென்று வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற அக்கறை உணர்வோடு பேசி வெளிப்படையாக செயல்பட்டதாக இதுவரையிலும் நமக்கு சரித்திரம் சொல்லவில்லை. இன்றைக்கு அந்த காலகட்டம் உருவாகி இருக்கிறது. எனவே நான் தான் பாஸ், நான் தான் சர்வ வல்லமை படைத்தவன், என்னுடைய பேச்சுக்குத்தான் உலக நாடுகள் அடிபணிய வேண்டும், நான் தான் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா வணக்க வழிபாட்டு முறைகளிலே கவனம் செலுத்துங்கள், எல்லோரும் சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது என்று சொன்னால், இறைவன் இந்த மானுட வர்க்கத்திற்கு, மனிதர்களுக்கு, உலக மக்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை இந்த நிகழ்வின் மூலமாக, நோய் தொற்றின் இந்த விளையாட்டின் விபரீத விளையாட்டின் மூலமாக காட்டியிருக்கிறான் என்றுதான் உணரத் தோன்றுகிறது. எனவே இவைகளையெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு நம்மில் எல்லோரும் அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலையும் முழுமையாக செம்மைப்படுத்தி கொண்டு அழுக்கு நிறைந்த பழக்க வழக்கங்கள், எண்ண ஓட்டங்கள் இவைகளையெல்லாம் புறந்தள்ளி அல்லாஹுவிற்கு முழுவதும் அஞ்சியவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, உறவுகளையெல்லாம் அரவணைத்து உற்ற உறவினர்கள் யாரையும் பிரித்து விடாத அளவிற்கு அண்ணன் தம்பி, பெற்றோர்கள், அக்கால் தங்கைகள் என்று எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்வியலை நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும். நமக்கிடையே சிறு சிறு கசப்புணர்வுகள் காரணமாக குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலோ அல்லது நட்பு வட்டத்தில் பழகக்கூடியவர்களுக்கு மத்தியிலோ ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசி தீர்த்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழச் செய்வதற்குரிய ஆனந்த பெருக்கினை உருவாக்க வேண்டிய கடமை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த அடையாளத்தை கொண்டு வாழுகிற வாழ்க்கைதான் ஒரு நல்ல முஸ்லிமுடைய, மோமினுடைய வாழ்க்கையாக இருக்க முடியும். அதுதான் மனிதாபிமான உணர்வோடு வாழக்கூடிய ஒரு செழுமையான வாழ்வாகவும் இருக்க முடியும். அத்தகைய நல்ல பண்பாட்டு நிறைவோடு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை, அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்வியலை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த புனித ரமலான் மாதத்தை முழுமையாக நிறைவேற்றி
இன்னும் அதிகம் ரமலான் மாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு தந்து அந்த மாதங்களிலெல்லாம் இறைவணக்க வழிபாடுகளிலே முழுமையாக ஈடுபட்டு நோன்பிருந்து இறைவனை மகிழச் செய்யக்கூடிய வகையில் இறைவனிடத்திலே நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்வியல் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த நல்ல நேரத்தில் அனைவருக்கும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை வழங்கி நான் விடைபெறுகிறேன். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.